தென்னாப்பிரிக்காவில் அவர் முதல்ல வந்து ஒரு எலீட் பொசிஷன்லேருந்து ஆரம்பித்து அதுக்கு பிறகு தான் அவர் வந்து மாஸ் நோக்கி நகர்ந்தார். அது சரியானதா? இந்த இன்டென்ச்சர்ட் லேபரர்ஸ், இந்த கொத்தடிமைகளை நோக்கி அவர் வந்து அவர்களை காப்பாற்றுறது அப்படிங்கிறது வந்து அவருடைய அஜெண்டாவில் ரொம்ப கடைசியில் தான் இருந்தது. ஸோ அவரை வந்து நம்ம அனைவருக்குமான தலைவர் அப்படின்னு பார்க்கறது வந்து கரெக்டா? அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத ஒன்று சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து காந்தி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணும் பொழுது அவருக்கு உந்துதலாக என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்கிறார். அவர் டால்ஸ்டாயினால் பயங்கரமாக உந்தப்பட்டார். டால்ஸ்டாயோடைய புத்தகம் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திறப்பை கொடுத்தது. அதே மாதிரி தமிழில் வந்து அந்த புத்தகத்தை நம்ம வந்து கடையனுக்கும் கடை தேற்றம், அன் டு த லாஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகத்தை அவர் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து அவரை சில புத்தகங்கள் பாதிச்சது. அவர் ஒரு பெரிய படிப்பாளி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு ஒரு புத்தகம்லாம் அவர் படித்தார். அந்த புத்தகத்தோடைய பாதிப்பு வந்து எப்படியாவது வந்து அனைவருக்கும் எப்படியாவது அவங்கள வந்து கடைத்தேற்றம் செய்ய வேண்டும், அவர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக இருந்தது. அது அவர் வெற்றி பெற்றார்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்து தென்னாப்பிரிக்காலேயே இன்னும் இருந்திருந்தா இந்த இன்னைக்கு நம்ம அப்பார்த்தீடு அதுக்கு பிறகு மண்டேலாவெல்லாம் வந்து ஏகப்பட்ட வருடங்களுக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு கழித்து நடந்த ஒரு விஷயத்தை காந்தி தென்னாப்பிரிக்காவிலேயே தொடர்ந்திருந்தால் ஒருவேளை அப்பொழுதே அவர் சாத்தியப்படுத்திருக்கலாம். மேபி இன்னொரு 10 வருஷத்துல அவர் அதை விட்டுட்டு வந்தது சரியா? ஒரு யூனிவர்சல் சொல்யூஷன், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காந்தியுடைய வழிமுறைகள் உண்மையிலேயே தீர்வை தருமா? ஏன்னா எங்கே பார்த்தாலும் நம்ம ஆயுத போராட்டங்களை பார்க்குறோம். அப்போ அந்த ஆயுத போராட்டங்கள் அது நம்ம வந்து இலங்கையிலிருந்து ஆரம்பித்து உலகின் பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கும் நம்ம வந்து ஆயுத போராட்டங்களை பார்க்குறோம். ஒரு இஸ்ரேல் காசா போராட்டமாக இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைனாக இருக்கட்டும், அங்கே காந்திய வழிமுறை என்பது என்ன? இப்போ காந்தி இருந்திருந்தா அந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருப்பார்? பாதிக்கப்படக்கூடிய பகுதியில் இருந்திருந்தா, காந்தி ஒரு பலஸ்தீனியராக இருந்திருந்தா, காந்தி ஒரு யுக்ரைனியராக இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாரு? ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதெல்லாத்தையும் நீங்கள் பின்னூட்டத்தில் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து நிச்சயமாக இதை பற்றி மேலும் விரிவாக பின்னோட ஒரு முறையை நம்ம பேசலாம்.